صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسيجنبها الأتقى الذي يعطي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى آمنت بالله صدق الله مولانا العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب لا حول ولا قوة إلا بالله العلي العظيم رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبغوثنا العالم سلطان محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்று முறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்களான அவுலியாக்கள், நாதாக்கள், குறிப்பாக இவ்விடத்திலே சமாதியுட்டு ஆட்சி நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய குதுபு சைலான் ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மீதிலும் ஏனைய எல்லா அவுலியாக்கள், நாதாக்கள் மீதிலும் கியாமம் வரைக்கும் அன்னவர்கள் மீது உண்மை முஹப்பத்து வைத்து வாழுகின்ற அத்துணை மூமின்கள் மீதிலும் என்றென்றும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகிக் கொண்டே இருக்கட்டும் என்று வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக அல்லாஹுவின் புனித இல்லத்திலே ஆத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவும் அவனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எதையெல்லாம் செய்யுமாறு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டு முழுமையாக தவிர்த்து பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அவ்வாறு உலகத்திலே வாழும் காலமெல்லாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுவுக்கும் அவனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக வழிபட்டு நடக்கின்ற தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் என்றென்றும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ஜமாதினில் ஆகிர மாதத்தின் இறுதி பகுதியை அடைந்திருக்கின்றோம். இந்த ஜமாதினில் ஆகிர மாதத்திலே இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்து பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து அல்லாஹுவுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியே தங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் கழித்த, இஸ்லாத்தை வளர்த்து பாதுகாத்த எத்தனையோ முக்கியமான அவுலியாக்கள் இந்த மாதத்திலே ஞாபகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் குறிப்பாக அவுலியாக்களுக்கெல்லாம் மிகவும் சிரேஷ்டமானவர்களாக சஹாபாக்களிலே முதன்மை இடத்தை பெறுகின்றவர்களாகிய, குர்ஆனிலே அவர்களை பற்றி பல்வேறுபட்ட இடங்களிலே அவர்களுடைய சிறப்பம்சங்கள் எடுத்துச் சொல்லப்பட்ட சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த ஜமாதினில் ஆகிர மாதத்தின் 22வது தினத்திலேதான் அவர்களுடைய உருஸ் தினமாக இருக்கின்றது. அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து தன்னுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக வேண்டி பர்ஸஹுனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த தினம் இந்த ஜமாதினில் ஆகிர மாதத்தின் 22வது தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இஸ்லாத்துக்காக வேண்டி பல்வேறுபட்ட தியாகங்களை செய்து தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுவுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர்த்து வேறு யாருக்குமே இடம் கிடையாது என்ற அடிப்படையிலே உலகத்திலே வாழுகின்ற சமயத்தில் திருமணம் முடித்துவிட்டால் மனைவி பிள்ளைகள் என்ற சோழிகள் பராக்குகள் ஏற்பட்டு
அவர்களுடைய மோகங்கள், முஹப்பத்துக்கள், நேசங்கள் உள்ளத்திலே அதிகரிப்பதன் மூலமாக அல்லாஹ் ரசூலினுடைய மோகம், நேசம், ஹுப்பு குறைந்து விடுமோ என்ற எண்ணத்தினால் திருமண வாழ்க்கைக்கு கூட சம்மதிக்காமல் இஸ்லாத்துக்காக வேண்டியே உலகத்திலே வாழ்ந்து பல லட்சக்கணக்கான மக்கள்களை இஸ்லாத்துக்குள் நுழைவித்து உலகத்தை விட்டு மறைந்த மகான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வங்கிசத்திலே, அஹ்லுல் பைத்துக்களாக இருக்கக்கூடிய குடும்ப வங்கிசத்திலே குதுபுல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 11வது தலைமுறையிலே வந்துதித்த அல் குதுபுல் மஜீத் ஷாஹுல் ஹமீத் மீரான் சாஹிபின் நாகூரியில் மாணிக்கப்பூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களும் இந்த மாதத்திலே ஞாபகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இலங்கையிலே வேறுவரை நகரிலே கெச்சிமலை தர்காவிலே, கெச்சிமலை என்று சொல்லக்கூடிய இடத்திலே சமாதிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அஷ்ரப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனாகிபுகள், அந்த புகாரி தமாம் நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதத்திலே நடைபெறுகின்றது. அதே போன்ற ஒரு மஜ்லிஸ், புகாரி மஜ்லிஸ் இன்னும் ஓரிரு தினங்களிலே புகாரி தைக்காடு சொல்லக்கூடிய அந்த வேறுவலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இத்துணை சிறப்புகள் அடங்கப்பட்ட ஒரு புனிதத்துவம் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ஜமாதுனில் ஆகிர் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு நம் எல்லோருக்கும் தெரிந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மக்களுடைய ஈமானை தராசின் ஒரு தட்டிலும் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை தராசின் அடுத்த தட்டிலும் வைத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் தான் கனமானதாக, பாரமானதாக இருக்கும் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் புகழாரம் சூட்டப்பட்டவர்கள். ஏன் அந்த அளவுக்கு அந்த அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள் என்று சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த காதல், அவர்கள் மீது கொண்டிருந்த ஹுப்பு, மோகம், நேசம், இதுதான் அவர்களுடைய ஈமானை அந்த அளவுக்கு உயர்வடைய செய்தது. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகின்ற சூஃபியாக்களான முஹத்திஸீன்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லுகின்ற சமயத்திலே சௌர் குகையிலே தங்குவதற்காக வேண்டி உள்ளே நுழையும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் அதற்குள்ளால் ஏதாவது விசஜந்துக்கள் இருக்கின்றதா, ஓட்டை ஒடிசல்கள், பொந்துக்கள் இருக்கின்றதா என்று பார்த்து அவைகளையெல்லாம் சுத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தியதன் பின்னால் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தன்னுடைய உயிரை கவனிக்காமல் உள்ளே சென்ற அனைத்து இருக்கக்கூடிய ஓட்டைகள், பொந்துகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு ஒரே ஒரு ஓட்டையை அடைப்பதற்கு எதுவும் இல்லாமல் தன்னுடைய காலின் பெருவிரலை அடைத்துக் கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே வருமாறு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாண களைப்பின் காரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே கண்ணயர்ந்து விடுகின்றார்கள். இந்த சமயத்திலே அவர்களுடைய காலை ஒரு பாம்பு தீண்டியது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த சமயத்தில் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட்டு விடக்கூடாது. பாம்பு கடிக்கின்றது, கொத்துகின்றது என்பதற்காக வேண்டி நான் அசைந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கம் கெட்டுவிடுமே என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூக்கத்தை தங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதித்தவர்கள் எங்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நடந்து கொண்ட இந்த ஒன்றே நாளை கியாமத்திலே அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அத்தனை பேர்களுடைய ஈமானை விடவும் அவர்களுடைய ஈமான் தான் மேன்மையானது என்று சொல்லிக் காட்டியதற்கு
இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட இந்த ஒன்றே அவர்களுடைய ஈமான் இந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தை அடைவதற்கு போதுமானது என்று சூஃபியாக்களான முஹத்திஸீன்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வயதில் 3 வயதுகளே வித்தியாசமானவர்கள். சிறு பிராயம் முதல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சகவாசம் வைத்து வளர்ந்தவர்கள். அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா இஸ்லாத்துக்கு முன்பதாக கூட மதுபானம் ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை என்றாலும் அவர்கள் அதிலே விருப்பம் கொள்ளவில்லை. எந்த ஒரு விஷயத்திலேயும் இஸ்லாம் விரும்பாத எந்த ஒரு விஷயத்திலேயும் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக கூட அவர்கள் ஈடுபடாமல் தங்களை பாதுகாத்து வந்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து ரிசாலத்து கிடைக்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நான் எனக்கு நபித்துவம் கிடைத்ததும் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்ற சமயத்தில் எல்லாம் சஹாபாக்களோ என்னுடைய குடும்பத்தவர்களோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கேட்பார்கள், சில கேள்விகளை கேட்பார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்திலே அவர்களுடைய உள்ளங்கள் ஒரு விதமான ஆட்டம் கண்டு கொண்டிருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமா வேண்டாமா என்று ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலையும் இப்படிதான் இருந்தது. நான் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்னிடத்திலே எல்லா மக்களும் ஏதாவது ஒரு கேள்வியை கேட்பார்கள். ஆனால் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் நான் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன மாத்திரத்திலேயே எந்தவிதமான சந்தேகங்களோ எந்தவிதமான கேள்விகளோ இன்றி தாமதம் இல்லாமல் உடனடியாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், என்னை அல்லாஹ்வினுடைய நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம்தான் என்று சொல்லி எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இவ்வாறு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விடயத்திலேயும் நன்மைகளை செய்கின்ற விஷயத்திலே நல்லவைகளுக்கு முன்னுகின்றவர்களாக இருந்தார்கள், அவசரம் காட்டுகின்றவர்களாக இருந்தார்கள். எனவே தான் அவர்களுக்கு அபூபக்கர் என்ற பெயர் ஏற்பட்டது. அபூபக்கர் என்று சொன்னால் பக்கர் என்று சொல்வது இப்திகார் அல் அஜலத், அவசரப்படுவது என்ற கருத்து. அவசரத்தின் தந்தை. எந்த விஷயத்திலே அவசரப்படுவார்கள்? நன்மைகளை செய்து கொள்கின்ற விஷயத்திலே, நன்மைகளை சம்பாதித்துக் கொள்கின்ற விஷயத்திலே. இந்த விடயத்தை எனக்கு முன்னால் யாராவது செய்து நன்மைகளை ஈட்டிக் கொள்வார்களோ என்று அதற்கு முன்னால் நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்மைகள் செய்கின்ற விஷயத்திலே முந்திக் கொண்டவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எத்தனையோ விடத்தங்கள் சையதுனா உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திக் கொள்ள வேண்டும், அவர்களை விட இந்த விஷயத்திலே நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்தும் கூட கடைசி வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நன்மைகளுக்கு அவர்களை விட இவர்களினால் முந்திக் கொள்ள இயலாமல் போனது. நன்மைகளிலே முந்திக் கொள்வதில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டி போட்டார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இவர்களினால் வெல்ல முடியாமல் போனது. ஒரு சந்தர்ப்பத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், இஸ்லாமிய யுத்தத்துக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி யுத்தம் செய்ய வேண்டி இருக்கின்றது. சஹாபாக்களே, உங்களிடத்திலே இருக்கின்றவைகளை பணங்கள் சொத்துக்களை கொண்டு வாருங்கள், உங்களால் இயன்றதை இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணியுங்கள். ஆயுதங்கள் தேவையாக இருக்கின்றது, யுத்த செலவீனங்கள் இருக்கின்றது, உங்களால் இயன்றதை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன சமயத்திலே உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கின்றார்கள், இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஏன்
அந்த சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் செல்வச்சீமானாக இருந்தார்கள், செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். எனவே அதிகமான பணம் காசுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து குவித்து அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய திருப்தியை பெற்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவும் என்னால் இந்த சந்தர்ப்பத்தில் முந்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் கணக்கிட்டு அதிலே சரி பாதியை எடுத்துக் கொண்டு வந்து பெரும் தொகையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஒப்படைக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வளவு சொத்து சுகங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய பெஞ்சாதி பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிய எதையும் சேமித்து வைக்கவில்லையா, மிச்சப்படுத்தவில்லையா என்று கேட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் கணக்கிட்டு அதில் சரி பாதியை அதில் அரைவாசியை என்னுடைய குடும்பத்தினர்களுக்காக வேண்டி வைத்துவிட்டு மீதமுண்டானதை நான் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன், அதுதான் இவ்வளவு பெரும் தொகையாக இருக்கின்றது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சற்று நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம்மால் இயன்றவைகளை இஸ்லாமிய யுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய முஹப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அவர்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்ட அதே கேள்வியை அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். எனது அன்பு தோழரே, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக குடும்பத்தினர்களுக்காக வேண்டி எதை வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னிடத்தில் இருக்கும் அத்துணை சொத்து சுகங்களையும் கொண்டு வந்து வைத்து விட்டேன், இதோ இங்கே கொண்டு வந்து குவித்து விட்டேன். என்னுடைய குடும்பத்தினர்களுக்காக அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய ரசூலையும் மாத்திரம் விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற சமயத்திலே உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே பக்கத்திலே இருக்கின்றார்கள். அந்நேரத்திலே அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலாவது அபூபக்கர் நாயகத்தை முந்திவிடலாம், நன்மையில் நான் மிகைத்து விடலாம் என்று சிந்தித்துக் கொண்டு வந்தேன், என்னால் முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலைப்படுகின்றார்கள். இப்படி நன்மைகளில் முந்திக் கொள்கின்ற விஷயத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை முந்துவதற்கு யாருக்குமே இடம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், இன்றைய தினம் உங்களில் நோன்பு பிடித்தவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். கொஞ்ச நேரம் யாருடைய பதிலையும் காணவில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி நிற்கின்றார்கள், நான் நோன்பு நோட்டு இருக்கின்றேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. அடுத்து கேட்கின்றார்கள், இன்றைய தினம் ஒரு ஃபகீருக்கு, ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு உணவளித்தவர்கள் உங்களில் யாராவது இருக்கின்றார்கள் கேட்கின்ற சமயத்திலே யாரும் எழும்பவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி நின்று அதை நான் இன்றைய தினத்திலே செய்திருக்கின்றேன் என்று அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். உங்களில் இன்றைய தினம் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்து சென்றவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்கின்ற சமயத்திலே அப்பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழும்பி நிற்கின்றார்கள். நோயாளிகளை யாராவது நோய் விசாரிக்க சென்றவர்கள் இன்றைய தினம் யாராவது உங்களுக்கு மத்தியிலே இருக்கின்றார்களா? யாரும் எழும்பவில்லை. அப்பொழுதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழும்பியிருக்கின்றார்கள். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அங்கே கேட்கப்படுகின்ற அத்துணை நன்மையான காரியங்களையும் செய்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். இப்படி எந்த ஒரு நன்மையையும் விட்டு வைக்காமல் அனைத்து நன்மைகளிலேயும் போட்டி போட்டு முந்திக் கொள்ளக்கூடிய பண்பாடுடையவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இத்தகைய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம்
எல்லா விஷயங்களிலேயும் பங்கு கொள்வார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கே அவர்களும் இருப்பார்கள். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தின் போது கூட அவர்களை தான் நான் என்னுடைய பயணத்தோழராக அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பதாகவே சொல்லிக் காட்டியிருந்தார்கள். ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய உத்தரவு வந்தால் உங்களை தான் என்னுடைய பயணத்தோழராக நான் அழைத்து செல்வேன், எந்த ஒரு நடுநிசீலும் உங்களது வீட்டு கதவை நான் வந்து தட்டுவேன் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உத்தரவு வருகின்றது ஹிஜ்ரத்துக்கு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துவிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டு கதவை தட்டுவதற்காக வேண்டி கதவிலே கையை வைத்தது மாத்திரம்தான் தாமதம். கதவு திறந்து கொள்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நடுநிசையிலும் கதவுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். கேட்கின்றார்கள், அபூபக்கரே தூங்கவில்லையா? இந்த நடுநிசையில் கதவுக்கு பக்கத்திலே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆனந்த கண்ணீரை மாலை மாலையாக கண்ணீர் வடிக்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்றைக்கு ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தோழராக என்னை அழைத்து செல்வீர்கள், எந்த நேரத்திலும் உங்களை நான் வந்து அழைப்பேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்களோ அன்றிலிருந்து நான் தூக்கத்தை மறந்து விட்டேன். இந்த நிமிஷம் வருவார்கள், அடுத்த நிமிடம் வருவார்கள் என்று ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட ஏற்பதற்கு கொஞ்சம் பின்வாங்கினார்கள். ஏன்? ஒரே இரவையிலே மஸ்ஜிதுல் ஹராமிலே இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கே இருந்து 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வை நேருக்கு நேர் சந்தித்துவிட்டு மீண்டும் இடையிலே 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 9 விடுத்தங்கள் அவர்களை திருப்பி அல்லாஹ்விடத்திலே அனுப்பி 50 வக்து தொழுகைகளை 5 வக்து தொழுகைகளாக குறைத்து இத்தனை விஷயங்களையும் முடித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் படுத்திருந்த இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் தம்முடைய இருப்பிடத்தை வந்து அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை சொன்னதும் குறைஷி குஃபார்கள் மாத்திரம் அல்ல, இஸ்லாமியர்களில் கூட சிலர் ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்கி முர்த்தத்தாக மாறினார்கள் என்று சொல்லி வரலாறு நமக்கு சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஏன்? மனித சிந்தனைக்கு மனிதனுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். என்னுடைய படுத்திருந்த இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் இத்தனை அம்சங்களை நான் நிறைவேற்றிவிட்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற சமயத்திலே எல்லோரும் ஒருவருக்கொருவர் சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்லவா? அந்நியவர்களிடத்தில் சொன்னால் கைகொட்டி சிரிக்கக்கூடிய ஒரு விடயம் அல்லவா? யார் நம்ப போகின்றார்கள் என்று ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற சமயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கவில்லை. அவர்களுக்கு செய்தி அனுப்பப்படுகின்றது. உங்களுடைய அன்பு தோழர் அல்லாஹ்வின் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படுத்திருந்த இடத்தின் சூடு ஆறுவதற்கு முன்னால் இத்துணை பெரிய பிரயாணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கின்றார்களாம். நீங்கள் நம்புவீர்களா, ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கின்ற சமயத்திலே அவர்களுடைய வாயினால் இதை சொல்லி இருந்தால் இதுவென்ன, இதைவிடவும் எவ்வளவு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி அதை நான் ஏற்றுக்கொள்வேன், உண்மைப்படுத்துவேன், நம்புவேன் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். அன்று முதல் தான் சய்யிதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அஸ்-சித்தீக் என்று சொல்லக்கூடிய பட்டம், உண்மைப்படுத்தியவர் என்ற அந்த பட்டம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜினுடைய பயணத்தின் பொழுதுதான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. இத்தகைய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ புகழாரம் சூட்டி இருக்கின்றார்கள். எனக்கு பின்னால் இஸ்லாத்திலே குழப்பங்கள், பிரச்சினைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டால்
அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உங்களுக்கு எதை மார்க்கமாக சொல்லுகின்றார்களோ, மார்க்கமாக காட்டித் தருகின்றார்களோ அவர்களை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், ஜெயமடைவீர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே எனக்கு பின்னால் என்னையும் எனக்கு பின்னால் என்னுடைய வழிமுறையை பின்பற்றுவதோடு என்னுடைய சுன்னத்துக்களை பின்பற்றுவதோடு குலஃபாஉர் ராஷிதீன் அல் மஹ்தியின் என்று சொல்லக்கூடிய அந்த குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய வழிமுறைகள் சுன்னத்துக்களையும் நீங்கள் எடுத்து நடவுங்கள் என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள். இத்தகைய இந்த சஹாபாக்களை பொதுவாக சொல்லிக் காட்டினார்கள். சஹாபாக்களில் யாராவது என்னுடைய சஹாபாக்களை யாராவது குறை கூறுவதை, என்னுடைய சஹாபாக்களை ஏசுகின்றவர்களை நீங்கள் கண்டால் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், லஅனத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களுடைய இந்த கெட்ட செயலின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களை பார்த்து சாபமிடுங்கள் என்று சொல்லி சொல்லுமாறு சொன்னவர்கள் யார்? ஒரு எறும்புக்கு கூட அநியாயம் இழைக்காத எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திலே எனக்கு பின்னால் என்னுடைய சஹாபாக்களில் யாரையாவது ஒருத்தரை குறை கண்டுவிட்டால் அவர்களை பார்த்து நீங்கள் லானத்து செய்யுங்கள், லானத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லி எமக்கு உத்தரவிட்டவர்கள் ஈருலக இரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு யுத்தம், யமாமா யுத்தம் நடைபெற்றது. முஸைலமத்துல் கஸாப் என்று சொல்லுகின்ற தானும் ஒரு நபி என்று சொல்லி வாதாடிய அந்த பொய்யனோடு இஸ்லாமியர்களுக்கும் அவனுடைய குழுவினர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்திலே சுமார் 80க்கும் மேற்பட்ட ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்து விட்டார்கள். ஹாஃபில்களை கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்ற குர்ஆன் காலப்போக்கிலே ஹாஃபில்கள் குறைந்து குறைந்து குர்ஆன் பின்னால் வருகின்றவர்களுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்று பயந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்றார்கள். கலீஃபா அவர்களே குர்ஆனை ஒன்று சேர்த்தால், குர்ஆனை ஒரு பிரதி வடிவமாக புத்தக வடிவத்திலே அமைத்தால், முழு குர்ஆனையும் ஒரு புத்தக அமைப்பிலே கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆலோசனை கூறி ஆரம்பத்திலே அவர்களுடைய ஆலோசனையை ஏற்க மறுத்து பின்னால் அதை ஏற்றுக்கொண்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழுவினர்களை நியமித்தார்கள். குர்ஆனை ஒன்று திரட்டும்படி ஒன்று திரட்டப்பட்டது. இஸ்லாத்தின் 3வது கலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான் குர்ஆன் முழு பிரதியாக புத்தக வடிவத்திலே முதன்முறையாக அது விநியோகிக்கப்பட்டது, வெளியிடப்பட்டது. இவைகள் எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால் நடைபெற்றவர்கள். தராவீஹ் தொழுகை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் 20 ரக்காத்துக்களை கொண்டு தொழப்பட்ட அதே தொழுகை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அந்த தொழுகைக்கு ஜமாத் மாத்திரம் ஏற்படுத்தப்பட்டது. தனித்து தொழப்பட்ட அந்த தொழுகை ஜமாத்தாக தொழுதால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி ஜமாத்தாக அது தொழுவிக்கப்பட்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தான். அதற்கு பின்னால் தான் இந்த சமூகத்திலே தராவீஹ் தொழுகை ஜமாத்தாக நடத்தப்படுகின்றது. அதே போன்று வெள்ளிக்கிழமை தினத்திலே ஜும்ஆவுக்காக வேண்டி 2 அதான்கள் ஏற்படுத்தப்பட்டது சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே. இப்படி இந்த சுன்னத்துக்கள் குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய அந்த வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால். இவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் என்னுடைய உம்மத்துக்கள் 73 கூட்டத்தினர்களாக பிரிவார்கள். அவர்களில் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் செல்லும் என்று சொன்ன நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம் எது என்று கேட்டதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் அளித்தார்கள்? மா அன அலைஹி,
என்னை பின்பற்றியவர்கள் சொர்க்கவாதி என்று சொல்லிவிட்டு விட்டிருக்கலாம் அல்லவா? அப்படி சொல்லவில்லை. மா அனா அலைஹி வ அஸ்ஹாபி, என்னுடைய பாதையையும் என்னுடைய சுன்னத்துக்களை வழிமுறைகளை பின்பற்றியவர்களும் எனக்கு பின்னால் என்னுடைய சஹாபாக்கள் என்னென்ன வழிமுறைகளை காட்டித் தந்தார்களோ அவர்களை பின்பற்றியவர்களும் சொர்க்கவாதிகள். அவர்களை பின்பற்றாத மற்ற 72 கூட்டத்தினர்களும் நரகத்துக்குரியவர்கள், வழிகேடர்கள் என்ற செய்தியை சொல்லிக் காட்டியவர்கள் யார்? எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைதான் குர்ஆனும் சொல்லிக் காட்டுகின்றது. வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்ஸார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அந்த உத்தம சஹாபாக்களில் இஸ்லாத்திலே ஆரம்பமானவர்கள் முஹாஜிர்களான அன்சாரிகளான இந்த சஹாபாக்கள், இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. இவர்களும் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யாரெல்லாம் இவர்களை பின்பற்றினார்களோ, இவர்களை பின்துயர்ந்தவர்களும், இவர்களுடைய விஷயங்களை எல்லாம் பின்பற்றி நடந்தவர்களும், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஆத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், சதா நீரருவிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனபதிகளை அல்லாஹ் இவர்களுக்காக வேண்டி சித்தப்படுத்தி ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் என்று சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் உத்தரவாதம் தருகின்றான். யாருக்கு? சஹாபாக்களையும் சஹாபாக்களை பின்பற்றிய நன்மக்களும் அவர்கள் சொர்க்கவாதிகள். இதைதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா அன அலைஹி, அதுதான் சுன்னத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் வஅஸ்ஹாபி, அஸ்ஹாபி என்று சொல்லக்கூடிய ஜமாஅத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபா கூட்டத்தினர்களையும் பின்பற்றியவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த குழுவினர்கள் மாத்திரம்தான் நேர்வழி பெற்ற சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரே ஒரு கூட்டத்தினர்கள். யாரெல்லாம் இந்த சஹாபாக்களை திரை காணுகின்றார்களோ, சஹாபாக்களுடைய வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இவர்கள் எல்லாம் வழிகட்ட நரகத்துக்கு செல்லக்கூடிய 72 கூட்டத்தவர்களை சேர்ந்தவர்கள் என்று சொன்னவர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வும் அதைதான் குர்ஆனிலே சொல்லிக் காட்டுகின்றான் மற்றொரு ஆயத்திலே. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. இதுதான் நேரான பாதை என்று தெளிவடைந்ததற்கு பின்னாலும் யார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்வார்களோ அவர்கள் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் விட்டிருக்கலாமே. அத்தோடு அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், வயத்தபிஉ கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதையை தமக்கென்று அமைத்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களை நுவல்லிஹி மா தவல்லா, அவர்களை செல்லுகின்ற விதத்திலே போக விட்டு விடுவோம். அவர்கள் என்ன போக்கில் போகின்றார்களோ அவர்களை போக விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், இவர்களை ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைய வைப்போம் என்று சொல்லுவது யார்? படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான். சஹாபாக்கள் என்று சொல்லி அங்கே குறிக்கவும் இல்லை. மோமீன்கள், மோமீன்களுடைய பாதையை ஏற்றுக்கொள்ளாமல் மோமீன்கள் சென்ற பாதையை விட்டுவிட்டு வேறொரு பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன், வழிகேடர்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டவர்கள், அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள்தான் நேரான பாதையில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான். அதுதான் நுவல்லிஹி மா தவல்லா, அவர்களை போகின்ற போக்கிலே போக விட்டு விடுவோம். விட்டுவிட்டு ஒனுஸ்லிஹி ஜஹன்னம், ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் நுழைய வைப்போம். சஹாபாக்களை பின்பற்றாதவர்கள், உலகத்திலே மோமின்கள் என்று யார் யாரெல்லாம் இனம் காணப்பட்டார்களோ அந்த மோமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதைகளை அமைத்துக் கொண்டு மோமின்களான அந்த சாலிகீன்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள் செய்தவைகளை எல்லாம் பிதாத் என்றும் வழிகேடு என்று சொல்லி யாரெல்லாம் இவைகளை ஒதுக்கி சென்றார்களோ இவர்களெல்லாம் வழிகட்டவர்கள், நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லி நாம் யாரையும் நரகவாதிகளாக ஆக்கவில்லை.
படைத்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் எதை சொல்லுகின்றார்களோ குர்ஆனையும் ஹதீஸையும் தான் நாம் சொல்லி காட்டுகின்றோமே ஒழிய சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்களை அவர்கள் நரகவாதிகள் என்றோ வழிகேடர்கள் என்றோ நாம நினைத்து சொல்லவில்லை. நாம சொன்னவர்தான் இவர்கள் தீவிர போக்குடையவர்கள், எடுத்ததற்கெல்லாம் அன்னிமற்ற அடுத்த கொள்கைக்காரர்களை சாடக்கூடியவர்கள் என்ற பெயர் இன்றைக்கு சுன்னத் வல் ஜமாத் கொள்கைக்கு உள்ளாலேயே பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹக்கை பேசிவிட்டால் குர்ஆனையும் ஹதீஸையும் அதிலே உள்ளபடி நடுநிலைமை வகிக்காமல் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இருக்கின்றவைகளை மாத்திரம் எடுத்து சொன்னாலும் கூட இவர்கள் தீவிர போக்குடையவர்கள், இவர்கள் மற்றவர்களை அதிகமாக தாக்குகின்றவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். நாம் எதை சொல்லுகின்றோம்? இவ்வளவு நேரமாக சொன்னவைகளில் எங்களுடைய சொந்த கருத்தோ அல்லது இந்த காலத்தில் வாழக்கூடியவர்களுடைய சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில் இருக்கக்கூடியவர்களில் தீவிரமானவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கூற்றோ இதில் இருக்கின்றதா? இல்லை. குர்ஆனும் ஹதீஸும் என்ன கூட்டை சொல்லுகின்றதோ, என்ன கருத்தை சொல்லுகின்றதோ அதைத்தான் சொல்லி காட்டுகின்றோம் ஒழிய யாருக்கும் ஏச வேண்டிய பேச வேண்டிய தீவிர போக்குகள் நமக்கு கிடையாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள், உலகத்திலே பாத்தில்கள் நடைபெறும் பொழுது, வழிகட்ட கொள்கைகள் தலை தூக்கும் பொழுது யார் உலமாக்களில் மௌனிகளாக வாய்மூடி இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபமும் இந்த முழு மனித சமூகத்தினர்களுடைய சாபமும் உண்டாகட்டும் என்று சொல்லிக் காட்டியவர்கள் யார்? எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சாபத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் வழிகட்ட கொள்கைகள் காலத்துக்கு காலம் வரும் பொழுது அதை சுட்டிக்காட்டுகின்றோம். அதை விட்டு மக்களை பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு எம்மால் இயன்றதை சொல்லிக் காட்டுகின்ற கொண்டிருக்கின்றோமே தவிர யாரையும் ஏச வேண்டிய பேச வேண்டிய யாரையும் தாக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பாத்திலை கண்டால் உண்மையான ஒரு மூமினுடைய உள்ளம் கொதிக்க வேண்டும், அவனுடைய உள்ளத்திலே ரோசம் வர வேண்டும், வெறி வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் இடத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் போட்டு சமாளித்து எல்லோரையும் பூசிக்கொண்டு போகின்றவர்கள் தான் தற்காலத்தில் நல்லவர்களாக இருக்கலாம், தற்காலத்து மக்களுக்கு நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் ரசூலிடத்திலே குற்றவாளிகள், தண்டனைக்குரியவர்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும். அல்லாஹும் ரசூலும் எதை சொல்லி இருக்கின்றார்களோ, அல்லாஹும் ரசூலும் குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் எதை சொல்லிக் காட்டிக் கொண்டிருக்கின்றதோ எங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் அவைகளை எந்த ஒரு இடத்திலேயும் உண்மையை வெளிப்படுத்துவதிலே, உண்மையை சுட்டிக்காட்டுவதிலே, தவறுகளை வழிகேடுகளை சுட்டிக்காட்டுவதிலே என்றைக்குமே பின்வாங்க மாட்டோம். அப்படிப்பட்டவர்களால் தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழும் காலமெல்லாம் உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவிலே வாழ்ந்து அதே கொள்கையை மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. கிருபையுள்ள ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக பரக்கத்து செய்தருள் புரிவாயாக. உனது ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது உத்தம சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை அணுவணுவாக பின்பற்றி நடந்த தாபியன்கள், தபா தாபியன்கள், சங்கை பொருந்திய இஸ்லாத்தை பாதுகாத்த சங்கை பொருந்திய இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள் எந்த பாதையிலே வாழ்ந்து சென்றார்களோ, வாழ்ந்து காட்டினார்களோ அதே பாதையை பின்பற்றி நடக்கின்றவர்களாக, ஷரியத்திலும் தரீக்கத்திலும் பேணுதல் உள்ளவர்களாக எங்கள் அனைவர்களையும் மௌத் வரைக்கும் வாழ வைத்து உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினுடைய அகீதாவிலேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும், எங்களது மனைவி, பிள்ளைகள், கியாமம் வரைக்கும் வரக்கூடிய எங்களுடைய பரம்பரைகள், பிச்சனங்கள், சகல முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வதோடு மௌத் வரைக்கும் எல்லா விதமான வழிகட்ட கொள்கைகளை விட்டு
வேண்டும். கிருபையுள்ள ரஹ்மானே எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மேன்மைப்படுத்தி அருள் புரிவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்தி அருள் புரிவாயாக. யார் யாரெல்லாம் முஸ்லிம்களிலே என்னென்ன பிரச்சனைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் முசீபத்துகளுக்கும் மாற்றி தவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, குறிப்பாக எங்களுடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையிலே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டவர்களில், முஸ்லிம்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன சிக்கல்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்களோ, கிருபையுள்ள ரஹ்மானே, அனைத்திலும் சக்தி பெற்ற ரஹ்மானே, அனைத்திலும் வல்லமை படைத்த ரஹ்மானே, எல்லா உள்ளங்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ரஹ்மானே, அந்த மக்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்துகளும் இடையூறுகளும் கால ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து கிருபையுள்ள ரஹ்மானே, அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்நாளை உலகத்திலே நீடிக்க செய்து இஸ்லாத்துக்காக வேண்டி சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கைக்காக வேண்டி அந்த மக்களுடைய ஹிதமத்துக்களை சேவைகளை மென்மேலும் வளரச் செய்த அருள் புரிவாயாக. கிருபையுள்ள ரஹ்மானே, அவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகளோ ஆபத்துக்களோ உயிராபத்துக்களோ ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்து சகல முஸ்லிம்களும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. முஸ்லிம்களுடைய இடங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. முஸ்லிம்களுடைய சின்னங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினருக்கென்று சொந்தமாக்கப்பட்ட எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது ரஹ்மானே, அந்த இடங்களை எல்லாம் பாதுகாத்து முன்னைய காலங்களை போன்றவைகளை நல்ல முறையிலே கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم.